friends, welcome to Jenny Cooks. Friends, நம்ம பாரம்பரிய ஸ்வீட்டான உக்காலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேலம் சைடுலாம் வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட்டுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த இனிப்பு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜெனி குக்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த உக்காலி ஸ்வீட் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி நான் எடுத்திருக்கேன். இந்த உக்காலி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேர் வந்து சொல்லுவாங்க. இந்த அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். அரை மணி நேரம் நல்லா அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியில் உள்ள தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இப்போ அரிசி வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா முத்தின தேங்காவாக எடுத்துக்கோங்க. துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் கல் மண் எதுவும் இல்லை, அதனால் நான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 ஏலக்காய் வந்து நான் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்போட கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அரைக்கும்போது தண்ணி ரொம்ப அதிகமாக விடும். இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன குருணைகள் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ உக்காலி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் ஒரு 25 ml அல்லது 50 ml பக்கம் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி கலவை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அனல் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம கிளறும்போது சீக்கிரமாக அது கெட்டித்தன்மை விழும். இது வந்து கடலெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து நெய் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சீக்கிரமாக நம்ம கெட்டித்தன்மை விழுந்துருச்சு. நான் நான்ஸ்டிக் கடாய் வச்சதுனால அது அப்படியே சுழண்டு வர மாட்டேங்குது. இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கரண்டி வச்சுட்டு நான் மெதுவாக இந்த மாதிரி கிளறி கொடுக்குறேன். அப்படியே உதிரி உதிரியாக பூ மாதிரி வரும். அந்த சமயத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு ரெடி ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் டக்குன்னு குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் உடனே இதை செஞ்சு கொடுங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அந்த உக்காலி ரெசிபி வந்து தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக பூ போல் இருக்குது. பார்த்திங்களா, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பார்க்குறதுக்கு உப்புமா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நட்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம். மேலே வந்து கொஞ்சமாக நான் பாதாமும் கொஞ்சம் முந்திரியும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சுவையான இந்த உக்காலி ஸ்வீட் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.